குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் இஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹேபிட்ஸ், குட்டீஸ்க்கான ஹேபிட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு 3 ஹேபிட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாமா? ஓகே, என்ன சொல்ல போகிறேன்? ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ மார்னிங் பெட்லேருந்து எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும்? டேடியும் மம்மியும் பார்த்து விஷ் பண்ணணும். எப்படி விஷ் பண்ணணும்? மம்மி குட் மார்னிங், டேடி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லணும். இப்போ நைட்டு தூங்க போகிறீங்க. தூங்குறச்சே டேடி மம்மிக்கு என்ன சொல்லணும்? டேடி குட் நைட், மம்மி குட் நைட் அப்படின்னு சொல்லணும். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் இப்போ ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரையும் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ பார்க்குறச்ச அவங்களுக்கு அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி விஷ் பண்ணும். குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூலில் டீச்சர்ஸை பார்த்தா விஷ் பண்ண தெரியணும். ஓகே, செகண்ட் டிப்ஸ் பார்த்து தேர்ட் டிப்ஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இப்போது நம்ம ஸ்கூலுக்கு படிக்க போகிறோம் இல்லைங்களா? நீங்கள் படிக்கிறச்சே எப்படி படிக்கணும்? மீனிங்ஃபுல்லாக படிக்கணும், சரிங்களா? எக்ஸாம்பிள், மீனிங்ஃபுல்லாக எப்படின்னா எப்படி சொல்கிறேன்னா, இப்போ சாரி அப்படின்னா தமிழில் புடவை இல்லையா? ஓகே, மிரர் அப்படின்னா கண்ணாடி, கிளாக் அப்படின்னா கடிகாரம், புக்ஸ் அப்படின்னா புத்தகம். இப்போ மீனிங் தெரியுது நமக்கு. ஒரு இங்கிலீஷ் வேர்டுக்கு ஒரு தமிழ் வேர்டு மீனிங் தெரியுது. அப்போ அதோடைய அர்த்தம் நமக்கு அது என்ன பொருளுங்கிறது நமக்கு புரியுது, அப்படி இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஸ்கூலில் போய் படிக்கிற வார்த்தைகளுக்கும் ஒரு சென்டென்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு சிங்கிள் வேர்டாக இருக்கட்டும் நமக்கு மீனிங் புரியணும். அர்த்தம் புரிஞ்சு படித்தா நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், சரிங்களா? நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம், புரிஞ்சுப்போம். இப்போ எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எது புரியலையோ அதை உங்கள் மிஸ்கிட்ட இல்லை உங்கள் டீச்சர்கிட்டையோ இல்லை அப்பா அம்மா கிட்டேயோ நீங்கள் கேட்டு கற்றுக்கலாம். ஓகே குட்டீஸ், ஸோ ஃபோர்த் டிப்ஸ், இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வராங்க. அவங்கக்கிட்ட சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கணும். இப்போ வீட்டுக்கு வராங்க. நீங்கள் வீட்டில் வந்துருக்கவங்க கிட்ட நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள முதல்ல சாப்பிட்றீங்களா சாப்பிடுன்னு சொல்லி நம்ம கன்சர்னாக கேட்கணும். மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். ஓகே குட்டீஸ், ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மார்னிங் வீட்டில் இருந்தால் நம்ம டேடி மம்மிக்கு காலையில் எந்திரிக்கும் போதோ நைட்டு படுத்துக்கும் போதோ நம்ம குட் மார்னிங், குட் நைட் அப்படின்னு சொல்லி பழகணும். நம்பர் 2 என்ன பார்த்தோம்? ஸ்கூலுக்கு போனால் டீச்சர்ஸை பார்த்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலும் சரி விஷ் பண்ணணும். குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணணும்னு பார்த்தோம். தேர்ட் என்ன பார்த்தோம்? நம்ம புக்ஸில் என்னெல்லாம் படிக்கிறோமோ அந்த படிக்கிறது எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும்னு பார்த்தோம். ஓகே, அடுத்து என்ன பார்த்தோம்? வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லை சாப்பிட போகிறோன்னா நம்ம பக்கத்தில் யாருனா இருந்தால் அவங்கள கன்சர்னாக சாப்பிட்றீங்களான்னு கேட்டுட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.